வெல்கம் டு அஜித் வீலாகர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள சோனா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறதுக்கு யமஹாவில் உள்ள RX 100 மாதிரியே அப்படியே தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்குங்க. ஒன் எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய KRIDN அப்படிங்கிற ஒரு மாடல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பைக். இந்த பைக்குடைய மற்ற ஃபியூச்சர்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒன் எலக்ட்ரிக் கம்பெனியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து இந்த பைக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் தான் ரெடி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நிறைய எலக்ட்ரிக் கம்பெனி வந்து இந்தியாவில் தான் ரெடி பண்ணுறாங்க. பட் இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே இந்தியாவில் தான் ரெடி ஆகுது. மற்ற கம்பெனிலாம் வந்து சைனாலேருந்து சில பொருட்களை வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. பட் இந்த கம்பெனி மட்டும் இந்தியாவில் தான் எல்லா பொருளையுமே வந்து வாங்கி அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இந்தியன் மேட் பைக். இந்த ஒன் எலக்ட்ரிக்கோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தயார் பண்ணுற நிறைய எலக்ட்ரிக் கம்பெனி வந்து ஸ்கூட்டி டைப்பில் தான் வந்து மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்த ஒன் எலக்ட்ரிக் மட்டும் தான் வந்து பைக் டைப்பில் மாடலில் லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த வந்து பார்க்குறதுக்கு யமஹாவில் உள்ள RX 100 மாதிரியே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வண்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இந்த பைக்குடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 120 கிலோமீட்டர் வரை நம்மளால் வந்து போக முடியும். ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் வரை டைம் எடுத்துக்கும். சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈகோ மோடில் 120 கிலோமீட்டர் வரை நம்மளால் போக முடியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 மோடு வச்சுருக்காங்க. ஈகோ மோடு, அதுக்கப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் வந்து ஹை மோடு. ஆக்சுவலி ஹை மோடில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 95 கிலோமீட்டர் வரை உங்கள் வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஈகோ மோடில் பார்த்திங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் வரை தான் நம்ம வந்து ஸ்பீடில் போக முடியும். இப்போ 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் 120 வந்து கரெக்டாக கிடைக்கும். அதே நீங்கள் வந்து ஃபுல் ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80லேருந்து 90 வரைக்கும் மைலேஜ் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த பைக்குடைய பேட்டரி வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டேங்குக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்ஜின் வராது அப்படிங்கிறதால இந்த இடத்துல வந்து பேட்டரியை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டரி வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. பட் நம்ம இதிலே வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருவாங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரி. இந்த பேட்டரியோட பவர் வந்து 72 வோல்ட் 40 AH. இதோடைய மோட்டார் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வீல்லையே ஃபிட் ஆயிரும். இது வந்து ஹப் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டாருடைய பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 வாட்ஸ் பவர் வந்து உங்களுக்கு வந்து தரும். இந்த பைக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து உங்களுக்கு வாரண்டி தர்றாங்க. இதில் வந்து பேட்டரிக்கும் ப்ளஸ் வந்து மோட்டாருக்கும் வந்து 3 வருஷம் வாரண்டி வந்து உங்களுக்கு கிளைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 70,000 கிலோமீட்டர் வரை வந்து வாரண்டி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வாரண்டிலே வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜருக்கு 1 வருஷம் வாரண்டி வந்து இந்த பைக்குக்கு தர்றாங்க. இந்த வண்டியோட லோடிங் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 கிலோ வரை நம்ம வந்து சாலிடாக கொண்டு போக முடியும். ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரியான டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி டயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஹெவியாக இருக்குது. இதோடைய மோட்டர் பவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 வாட்ஸ் அப்படிங்கிறதால நீங்கள் வந்து எவ்வளோ கேஜி வேணாலும் வெயிட் வந்து ஏற்றிட்டு போகலாம். ஸோ வண்டி வந்து நீங்கள் எலக்ட்ரிக் வண்டியாக இருக்குது, ஸோ வெயிட் ஏற்றாதோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சிக்க வேணாம். ஸோ வண்டியோட பவர் வந்து ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் வந்து உங்களுக்கு டிஸ்க் வந்துடும். ஸோ பிரேக்கிங்கை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த பைக்குடைய லைட்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா இந்த எல்இடி லைட் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இதில் வந்து லோ பீம், ஹை பீம் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் தேவையில்லாத டைமில் லைட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிக்கலாம். பகலெல்லாம் லைட் வந்து எரியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த பைக்குடைய ஓடோமீட்டர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்லே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பேட்டரியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதில் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல எல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து மோடு. இது வந்து எல் அப்படின்னா லோ மோடு. இந்த லோ மோடில் நம்ம வந்து போனோம் அப்படின்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வரை நம்மளால் போக முடியும். அதே நீங்கள் வந்து மீடியம் மோடு கொடுத்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரை போக முடியும். அதில் வந்து நீங்கள் ஹை மோடு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடு வரை வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வேணால் உங்களுக்கு ரைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஹை மோடில் ரைஸ் பண்ணுறேன். எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், 90க்கு மேலே வந்து ரீச் ஆகுது. இது நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த வண்டியோட மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே இன்ஜின் வண்டியில் உள்ள எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மெட்டீரியல் எல்லாமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், இது எல்லாமே வந்து இன்ஜின் வண்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியை பொறுத்தவரை, வண்டியோட லுக்கை பொறுத்தவரை செம்ம ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதோடைய பிரேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா காம்பி பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து என்னென்னா ஒரு பிரேக் பிடிச்சோம் அப்படின்னாலே 2 வீலோட பிரேக்கும் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்குடைய கலர் வேரியண்ட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 4 கலர் வேரியண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிளாக்கு. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ளூ கலரு, அங்கே ஒரு கலர் இருக்குது. ஸோ மொத்தமாக 4 கலர் வேரியண்ட் வச்சுருக்காங்க. எந்த கலரில் வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். இதோடைய சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் வந்து சஸ்பென்ஷன்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,39,900 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் ரோடு ப்ரைஸ்
ப்ரைஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து டீலர்ஷிப்புடைய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து சோனா மோட்டார்ஸ் மதுரையில் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கு வந்து ஃபைனான்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபைனான்ஸில் எடுக்கிறதுனா கூட இந்த பைக் வந்து எடுக்கலாம். இந்த வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து தாராளமாக உட்காந்து போகலாம். இது வந்து 300 கிலோ வரை தாராளமாக எடுத்துகிட்டு போகும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் ஈஸியாக இந்த வண்டி வந்து எடுத்து ஓட்டிகிட்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரியான இடம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இதோடைய கரண்ட் பில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். இப்போ 100 கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 15 ரூபா வரைக்கும் தான் கரண்ட் பில் வந்து வரும். ஸோ நீங்கள் பெட்ரோல் வண்டியோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக மிச்சமாகும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்கூட்டி டைப்பில் தான் வண்டி வந்து ரெடி பண்ணுறாங்க. நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வண்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சில கம்பெனிஸ் தான் வந்து இந்த மாதிரியான மாடல் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதில் இந்த ஒன் எலக்ட்ரிக்கும் ஒன்று. ஸோ நீங்கள் இந்த வண்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து சோனா மோட்டார்ஸ் அப்படிங்கிற இடம் இருக்குது. நான் வந்து லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்து வண்டியை பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். டெஸ்ட்ராய் போகிறதுக்கான வசதியும் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. வண்டியை வந்து ஓட்டி பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக் ஓட்டிட்டு இந்த பைக்கை வந்து மாறும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற பிரேக் உங்களுக்கு இருக்காது, அந்த பக்கம் இருக்கிற கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ முன்னாடி வந்து கிளச் இருக்கும் நம்ம பெட்ரோல் வண்டியில். இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பிரேக் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி வண்டியை பற்றி ரொம்ப டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டீலர்ஷிப்புக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.